ஜம்மு காஷ்மீர் பகல்காம் இந்திய மக்கள் அனைவரோட மனதையும் கலங்கடித்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அது பகல்காம்ங்கிற ஒரு சம்பவம் தான். தீவிரவாத தாக்குதல்ல 28 பேர் மரணித்த சம்பவம் கண்டிப்பா இந்திய மக்களோட மட்டும் இல்லாம உலக நாடுகளில் உள்ள அனைத்து தலைவர்களையும் மிக பெரிய அளவுல கோபப்படுத்துவதான் சொல்லியாகணும். முக்கியமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அதுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் புதின், இவர்களுடைய ஆதரவு பார்த்தா இந்தியாவுக்கு மிக பெரிய அளவுல பக்கபலமா தான் இருக்கு நம்ம சொல்லியாகணும். இது மட்டும் இல்லாம இங்கிலாந்தோட பிரதமர் ரிஷி சுனக் கூட அவருடைய அறிக்கையில மிக தெளிவாகவே சொல்லியிருக்காரு, இந்தியாவிற்கு நாங்க தோளோடு தோள் கொடுப்போம், இந்தியா என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு உற்ற துணையா நாங்க இருப்போம் அப்படிங்கிற ரீதியில் அவர் சொல்லிக்கிற விஷயம்லாம் கண்டிப்பா இந்தியாவை அடுத்த கட்ட நகருக்கு தான் தள்ளி இருக்கு நம்ம சொல்லியாகணும். முக்கியமா சிந்து நதி ஒப்பந்தம் கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு பேரிடியா இருக்கிற ஒரு சம்பவமா தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம பல்வேறு தூதரக விஷயங்கள் மூலியமாவும் இப்ப இந்திய அரசு ஒரு தெளிவான ஒரு நடவடிக்கை தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இத்தனை வருஷம் நடக்காத ஒரு விஷயம் சிந்து நதி ஒப்பந்தம் கண்டிப்பா இந்த தடவை ரத்து பண்ணியிருப்பது இந்த சம்பவத்தோட கோர விளைவுகளை தான் வெளிப்படுத்துதுன்னு நம்ம சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாம திரௌபதி முர்மு அவர்களை, இந்திய ஜனாதிபதி அவர்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியதெல்லாம் ஒரு விவாத பொருளாவே தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்குதான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு விஷயம் இந்த இடத்துல பேசியாக வேண்டும். காஷ்மீர்ல ராணுவம் இருக்கு, ராணுவத்தை தாக்கல. ஏன்னா ராணுவத்தை தாக்குறாங்கன்னா பின்னாடி பெட்டக்ஸ்ல ஏதாவது தடி அனுப்பிச்சிருவானுங்களே. அதுக்கப்புறம் பொதுமக்கள் இருக்காங்க, அந்த பூர்வக்குடிகள் இருப்பாங்க, அவங்களையும் தாக்கல. எதற்காக சுற்றுலா பயணிகளை மட்டும் டார்கெட் பண்ணி தாக்கியிருக்காங்கன்னா இதுல மிக பெரிய அளவுல ஒரு சம்பவமே இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். இப்ப காஷ்மீர்ல சுற்றுலா பயணி எப்ப ஆர்டிகல் 370 இந்திய அரசு கேன்சல் பண்ணாங்களோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா காஷ்மீருக்கான சுற்றுலா மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்குதான் நம்ம சொல்லி ஆகணும். இதுவரை தீவிரவாத பாதையில சென்று கொண்டிருந்த இளைஞர்கள், பொதுமக்கள் அனைவருமே இந்த சுற்றுலாத்துறை மூலியம் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சம்பவமா தான் பார்த்தது. இது கடந்த சில வருடங்களை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுல ஒரு வர்த்தகம் இருக்க ஒரு தொழிலா பார்க்கப்பட்டது. இது மாதிரியான ஒரு தொழில் ரீதியா வாழ்க்கை ரீதியா முன்னேற்றம் அடைந்துட்டாங்கன்னா அந்த மக்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா இந்த தீவிரவாத பாதைங்கிறத சுத்தமா மறந்துடுவாங்க. எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி வாழ்க்கையில முன்னேறது, நம்ம பசங்களை எப்படி படிக்க வைக்கிறது அப்படிங்கிற ரீதியில தொடர்ச்சியா அவளுடைய பாதைங்கிறது மாறிடும். இந்த சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ரீதியில தான் தீவிரவாதிகள் இந்த சுற்றுலாத்துறைக்கு மிக முக்கிய காரணமா இருக்கிற அந்த சுற்றுலா பயணிகள் மீது தன்னுடைய கோர முகத்தை காட்டியிருக்காங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். இப்ப சுற்றுலா பயணிய சாவிச்சாச்சு, 28 பேர் சாவிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் அங்க எப்படி சுற்றுலா செல்வதற்கு போவாங்க மக்கள்லாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களோட அடிநாதமே இதுதான். எக்காரணம் கொண்டும் காஷ்மீர்ல ஒரு அமைதி நிலவக்கூடாது. அந்த அமைதி நிலவிடுச்சுன்னா அவர்கள் பொருளாதார ரீதியா, கல்வி ரீதியா முன்னேறிட்டாங்கன்னா நம்மளுடைய அந்த தீவிரவாதத்திற்கு முற்றிலும் துணை போகவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் மிக பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ரீதியில தான் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா இதுக்கான விளைவுகள்ங்கிறது மிக பெரிய அளவுல ஒரு கொடுமையான முறையில அந்த தீவிரவாதிகளுக்கு கண்டிப்பா ஒரு நடக்கும். அது இந்திய அரசு தன்னுடைய அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவுல பதிலடியும் தருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. இந்திய ராணுவ நடவடிக்கைலாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. பார்ப்போம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா INS விக்ராந்த் அரபிக்கடல் நோக்கி போயின்னு இருக்கு. இது மாதிரியான விஷயம்லாம் கேட்கும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு ராணுவ ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற ரீதியில தான் அரசியல் நபர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல மோடி உற்ற நம்பர்களா இருக்கிறது பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புதினும் தான். கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவுல பதிலடி தருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். பார்ப்போம். தொடர்ச்சியாக இதை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம் மக்களே. இந்த காணொலி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ச்சியா இதை பத்தி நம்ம விவாதிச்சுட்டு இருப்போம்.